ஓ, இதுக்குதான் அண்ணாமலை சாரி கேட்டாரா? வானதிக்கு செக் வைத்த அண்ணாமலை தலைகீழா மாறிய சம்பவம். கோவை அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான அதே நேரத்தில் அண்ணாமலை லண்டனில் இருந்தபடியே சாரி கேட்ட விவகாரத்துக்கு பின் மிகப்பெரிய விஷயமே இருக்காம். அதாவது கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஓட்டல் என்றாலே அண்ணாமலைக்கு பிடித்த ஓட்டல். தமிழக வணிகத்திற்கு ஒரு தூணாகவும் இருக்கக்கூடியவரை தான் ஸ்ரீனிவாசன் என அண்ணாமலையும் புகழ்ந்து தள்ளி, அதே வேளையில பாஜகவை சேர்ந்தவர்கள் ஸ்ரீனிவாசன் தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்தித்து பேசிய வீடியோ வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பா மன்னிப்பு கேட்டிருக்காரு. தலைவர் ஊர்ல இல்லாத போது எப்படிப்பட்ட அரசியல் இங்கு கையாளப்படுகிறது என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். நேற்று கோவையில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒருங்கிணைத்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு வியாபாரிகள் நிறைய பேர் பாராட்டி பேசி இந்த வீடியோவும் பாஜகவுக்கு எதிரான எந்த மீடியாவும் வெளியிடாம அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் கேட்ட கேள்வியை மட்டும் வீடியோவா வெளியிட்டு வைரல் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அதாவது ஜிஎஸ்டியால் மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற தோணியில எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியான நிலையில தான் கோவையில சென்ற எம்பி தேர்தலில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பாக மன்னிப்பு கேட்டதாக ட்வீட் செஞ்சிருக்காரு. அண்ணாமலை பேன் இந்தியா லீடராக உருவாகி வந்தாலும் தனக்கு பிளேஸாக இருக்கக்கூடிய கோவை மக்கள் மனதை காயப்படுத்தாமலும், அதே நேரத்தில் தான் வகிக்கும் தலைமை பண்புக்கு தெரியாம கட்சி நிர்வாகி ஒருவர் ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இதை மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு அண்ணாமலை. இதுதான் லீடர்ஷிப்னு இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களது ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல இப்படி ஒரு வீடியோவை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது யார் முடிவெடுத்தது? அப்படி வெளியானா எதிர்கட்சிங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படிப்பட்ட ஆயுதத்தை கையில எடுப்பாங்க? இது எல்லாம் தெரியாமலா வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க பாஜகவினர் அப்படின்னு பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பொறுப்புல உள்ள பாஜக நிர்வாகி ஒருவர் இந்த வீடியோவை வெளியிட்டாலும் மீட்டிங் நடக்கும்போது அந்த வீடியோ எடுத்தது யாரு, பின்ன யாருக்கு அனுப்பி வெளியிட சொன்னாங்க? ஸ்ரீனிவாசன் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்டது போல வீடியோ வெளியானா இப்ப தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். மேலும் வரும் 2026 தேர்தலில் அண்ணாமலை கோவையில போட்டியிட்டா அப்போதைக்கு இது போன்ற வீடியோக்களால் எப்படிப்பட்ட தாக்கம் வரும் அப்படிங்கறத உணராமலே இப்படிப்பட்ட வீடியோக்களை வெளியிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜகவில் இருக்கவங்க எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலைக்கு எதிராக பலரும் உள்குத்து வேலை செஞ்சு வராங்க அப்படின்னு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. லண்டன்ல இருந்தாலும் தன்னை நோக்கி வரும் அம்ப அதே வேகத்துல பிடிச்சு திருப்பி அனுப்புறது போல ஒரே ஒரு சாரி கேட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு அரசியல் ராஜதந்திரன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.